கர்த்தருடைய பிரசனத்துக்கு உண்டாகட்டும். இன்றைய வேத வார்த்தை யோவான் 15 அதிகாரம் 12 நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. இதில் என்ன சொல்லிட்டுனா, அவர் நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறது போல் நம்மளும் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போலனா அவர் நம்மகிட்ட எப்படி இருந்தார், நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்துருக்காரு. அதை நம்ம என்றவங்களாக இருக்கணும். அதே விதமாக நம்ம ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். அன்பு தான் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு தான் விசுவாசம், நம்பிக்கை, எல்லாம் அன்பு பெரியது. அந்த அன்பு அவர் நம்ம மேலே வச்ச அன்பு நிமித்தம் தான் நம்ம இந்த நாள் வரலாம் அவருடைய பிள்ளையாக இருக்கோம். இல்லாட்டி நம்ம எப்படியோ கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருப்போம். ஆனால் அவர் நம்ம மேலே வச்ச பெரிதான கிருபையால் தான் நம்ம ஜீவிக்கிற ஜீவாதிபதியை நம்ம வணங்குகிறோம். அதை நம்ம நம்ம எப்போவுமே நம்ம இருதயத்தில் இருக்கணும். அவர் நம்ம மேலே வச்ச அன்பின் நிமித்தம்தான், அவருடைய கிருபையால் தான் நம்ம நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும். அதை நம்ம உணர்ந்து மற்றவங்களுக்கு அவரை பற்றி அந்த அன்பை குறித்து நம்ம அறிவிக்கிறவங்களா இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒருத்தட்டையாவது அவருடைய அன்பை நம்ம சொல்கிறவங்களா இருக்கணும். நமக்காக அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுடைய ஜீவன் அழிவிலேருந்து தப்பிச்சு பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க நம்ம வழிகாட்டியாக இருக்கணும். அதான் அன்பு. அவர் நம்ம மேலே வச்ச அன்பின் நிமித்தம் நம்மளும் மற்றவங்க அழிந்து போகாமல் இருக்க நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு அவங்களுடைய ஆத்மாவை கொண்டு வரவங்களாக இருக்கணும். அதனால் நம்ம ஆண்டவரை பற்றி ஒரு நாளில் ஒருத்தருக்காவது சொல்கிறவங்களா இருப்போம். நம்ம பெற்ற இந்த ரட்சிப்பை நம்ம மற்றவங்களுக்கும் காட்டுறவங்களா இருப்போம். அதான் சொல்லியிருப்பாங்க, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல் நீங்களும் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்குது. அவருடைய கற்பனையே அதான், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல் நீங்களும் ஒருவர் அன்பாக இருங்கள். நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பாக இருப்போம். நம்ம பேச்சில் அன்பை காட்டுவோம். நம்ம அன்போடு இருக்கவங்களா இருந்து நம்ம பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறவங்களா இருப்போம். அப்படி இருக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. யோவானோடு இருந்த தேவன் நம்மளோடும் இருப்பாராக. ஆமேன்.